புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக சென்னையில் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்வதை கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை கொண்டு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், நம்ம ஊடகத்துல செய்தி வெளியிட்ட பிறகு ஒரு குழு அமைக்கிறாங்க, அது சம்பந்தமா ஆய்வு செய்ய இருக்கிறாங்க, எல்லாம் சரிதான். ஆனா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் பணியே அதானே, மக்கள் உட்கொள்கின்ற அந்த உணவு சரியான தரமான அளவில் இருக்கிறதா அப்படின்றத பரிசோதிக்க வேண்டிய பொறுப்பு தான் அவங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஏன் இப்படி நடக்கிறது? இப்ப குழு அமைச்சிருக்காங்க, இனிமேலாவது பணிகள் முழுமையாக நடக்கும் அப்படின்னு நம்பலாமா? மணிமாறன், சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் ஏற்கனவே அவ்வப்போது ஆய்வு பணிகளை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஹோட்டல்களில் உணவினுடைய தரம், அதே போன்று கோயம்பேடு பழ மார்க்கெட்டில் செயற்கான முறையில் பழங்கள் பழுக்க வைக்கப்படுகிறதா உள்ளிட்டவைகளை அவ்வப்போது ஆய்வு செய்து விதிகளை மீறக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது நாம் புதுச்சேரி பகுதியில் ரசாயனம் கலந்த பஞ்சு மிட்டாய் விற்பனை தொடர்பான செய்தி எதிரொலிக்கு பிறகு சென்னை மாவட்டத்திலும் இது போன்று நடைபெறுகிறதா என்பது குறித்து கண்காணிப்பு செய்வதற்காக உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் குழு அமைத்திருக்கிறார்கள். இதில் சென்னை மாவட்டத்தினுடைய உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி சதீஷ்குமார் நம்மிடம் பேசும்பொழுது, நம்முடைய செய்தி எதிரொலிக்கு பிறகு குறிப்பாக அதாவது இந்த பஞ்சு மிட்டாயில் ரசாயனம் கலந்து விற்பனை செய்யக்கூடிய இடங்கள் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு அமைத்திருக்கிறார்கள். இன்று மாலை சென்னை நகரில் மிக முக்கியமாக மெரினா கடற்கரை மற்றும் பெசநகர் கடற்கரை, அதே போன்று பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் இது போன்று ரசாயனம் கலந்த பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளும், அதே போன்று இது விற்பனையில் ஈடுபடக்கூடிய நபர்களிலிருந்து பஞ்சு மிட்டாய் பறிமுதல் செய்வது மட்டுமில்லாமல் ஏற்கனவே உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் இதற்கான விதிகள் கொடுத்திருக்கிறார்கள். இதை விதிகளை மீறக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும், அதே போன்று அந்த உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய உபகரணங்களை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கையில் திட்டமிட்டிருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக அவ்வப்போது வரக்கூடிய புகார்கள், பொதுவாக உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து வரக்கூடிய புகார்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த புகாரின் அடிப்படையில் இன்று மாலை பெசநகர், மெரினா கடற்கரை, அதே போன்று பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் இது சோதனை செய்து அதில் தீவிரமான நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இது போன்று அதாவது ஹோட்டல்கள் போன்ற இடங்களில் அறிவுறுத்தல் செய்திருப்பதாகவும், அதாவது எந்த விதமான உணவுப் பொருட்களையும் ரசாயனம் நிறமூட்டி அதை மாற்றக்கூடிய நடவடிக்கை கைவிட வேண்டும். கடந்த காலங்களில் இது போன்ற நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், சில ஹோட்டல்கள் மீது சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் நாங்கள் செய்து வருகிறோம். எனவே இந்த விவகாரத்தில் தீவிரமான நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும், ஆய்வு முடிவுக்கு பிறகு விதிகளை மீறக்கூடிய நபர்கள் மீது அபராதம், அதே போன்று வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக நம்மிடம் தெரிவித்திருக்காங்க. மணிமாறன், அவ்வப்போது சோதனை நடத்துறாங்க, நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். உணவகங்களா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி கோயம்பேடு சந்தையா இருக்கட்டும், அது அவ்வப்போது அப்படின்னு இல்லாம தொடர்ச்சியாக அந்த சோதனையை மேற்கொண்டாதான் மக்கள் பாதிக்கப்படாம காப்பாற்றப்படுவாங்க. குறிப்பா இந்த பஞ்சு மிட்டாய் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் அதிகமாக எடுத்துக்கொள்கின்ற ஒரு உணவுப் பொருளா இருக்கு. அதனால கூடுதல் கவனம் செலுத்தி அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழும் முன்பாகவே இந்த நடவடிக்கை எடுக்கணும்ன்றதான் நோக்கம். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ராஜ்குமார். சென்னையில் பஞ்சு மிட்டாய் விற்கும் இடங்களில் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. அதீத நிறமூட்டிகளை கொண்ட பஞ்சு மிட்டாய்கள் விற்கப்படும் இடங்களில் இன்று மாலைக்குள் சோதனை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் உறுதி அளித்திருக்கிறார். நிறைய இருக்கு, நமக்கு மெரினா பீச் சைட்ஸும் இருக்கட்டும், நம்ம பெசன் நகராட்டம் வந்து இந்த பஞ்சு மிட்டாய்கள் வித்துட்டு இருக்காங்க நார்த் இந்தியன்ஸ். நான் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட எங்களோட டீமை வந்து நான் ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டா அந்த பஞ்சு மிட்டாய் யாரெல்லாம் வித்துட்டு இருக்காங்க, எங்க இது ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றது நாங்க இன்னைக்கு ஃபுல்லா ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராபபிளி இன்னைக்கு மத்தியானம் சாயந்தரத்துக்குள்ள அந்த இடத்த நாங்க ரீச் பண்ணிடுவோம். அந்த கெமிக்கல்ஸ் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க மேல வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி இந்த கெமிக்கல் வந்து கம்ப்ளீட்டா எஃப்எஸ்எஸ்ஐல வந்து பேன் பண்ண ஒரு கம்பெனி. இது மெயின்லி பாத்தீங்கன்னா வந்து பிரிண்டிங், டையிங், டெக்ஸ்டைலுக்கு, பேப்பர் பிரிண்டிங், பெயிண்ட்ஸ் அண்ட் லெதருக்கு தான் இது யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்மளோட ஃபுட்டு செயின்லேயே வராது. அதனால இது கம்ப்ளீட்டா தடை செய்யப்பட்ட பொருள். அவங்க மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். கலக்குறாங்க ராகி வந்து நம்ம மக்கள் வந்து நிறைய டயபெட்டிக் சாப்பிட்றோம். ஸோ உதாரணத்துக்கு எடுத்துட்டா கூட அந்த ராகி எடுத்து சும்மா கையில ஒரு ஈர துணியோ எடுத்து வச்சு ஒரு பார்த்தோம்னாவே அந்த டைக் அந்த பஞ்சில ஒட்டிட்டு வரும்.
ஸோ அந்த மாதிரி எளிமையான டெஸ்ட்டுகள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஏதாவது தவறு செய்யற பட்சத்தில் இருக்கிறாங்க, இந்த கடையில் வாங்கினேன் எனக்கு இந்த மாதிரி சாயம் போகுது, இது மாதிரி கலர் ஐ கலராக இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அந்த கடை மேலேயே நடவடிக்கை அந்த